வந்து ரிசீவ் பண்ணி இவ்வளவு தூரம் உங்களோட பிஸி ஸ்கெடியூல் எல்லாம் தாண்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்காகவே அண்ணனுக்கு ஒரு பலமான கைத்தட்டல். இல்ல அப்படிலாம் இல்லை, இது எங்களுடைய வேலை. இதைத்தான் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதனால மதித்து யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு முதல் ஆளா நிற்கிறது நம்மளுடைய கடமை. கண்டிப்பா. ஆனா சிகரம் பத்தி ஒரு சில வார்த்தைகள் உங்க சைட நீங்க ஏவியும் பார்த்துருப்பீங்க. இல்ல அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வேற என்ன பேர் வைக்கலையே, சிகரம் வச்சிருக்காங்க. அதுல இருந்தே தெரியுது அது மிகப்பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உயரமாக இருக்கும். அடுத்தடுத்த படிகள் போறதும் உயரத்தை நோக்கி தான் பயணிக்கும். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. ஸோ வந்து உங்க கூட எப்பவுமே வந்து உங்க மனைவி வந்து எப்பவுமே ஒரு பேக் போன் சப்போர்ட்டா இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த விழாலுமே வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சுனிதா, ஐ ரெக்வெஸ்ட் டு வெல்கம் பிலவர்ட் பிரியங்கா ரோபோசங்கர். நான் பேசிட்டு கூப்பிடட்டுமா? என்னங்க? நான் பேசிட்டு கூப்பிடட்டுமா? தாராளமா. அதான் சார் உங்ககிட்ட கேட்குறோம் உங்க பர்மிஷனோட பிரியங்கா மேம். ஏன்னா நாங்களாம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால. ஐயோ அதை சொன்னீங்கன்னா நைட்டு சோறு கிடைக்காத மேம். அந்த ஷோ பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னம்மா? ஏன்னா நான் அவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஷோ நேம் தெரியாது, ஆனால் கண்டிப்பா எனக்கு கரெக்டா அது வந்துடும் யூடியூப்ல கரெக்டா. ஸோ நான் அவங்களோட ஃபேன். ஸோ அவங்க வந்து கூட அவார்ட்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பேசிடுறேன்னு பார்த்தேன். பேசுங்க சார். அதாவது ரோபோனா வந்து மனைவியை கொஞ்ச நேரம் கூட நிக்க வைக்க மாட்டாரு. அவரு பேசும்போது கூட உட்கார்ந்து தான் கேட்கணும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் நீங்க போய் அவங்க கிட்ட வந்து வரீங்களா பர்மிஷன் கேட்டு அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை. பர்மிஷனாவது வாண்டா உடனே வந்துடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நைட்டு சரி பார்த்துக்கோங்க சார், உங்க விருப்பம் சார். ஓகே. 25 வருஷமா குப்பை ஓட்டுற எங்களுக்கு தெரியாதா? வாத்தலைவா வாத்தலைவா என்ன கைத்தட்டல் கம்மியா இருக்கு? ஆடியோ கொஞ்சம் லெவல் ஏத்திக்கமா. ஓகே, இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிகரம் டேலண்ட் நான் 2024 நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக குட்டீஸ்லாம், அதில் ஒரு குட்டீஸ் ரொம்ப அழகாக பண்ணுச்சுங்க. அதை பார்க்கும்போது என் தங்கச்சி பிள்ளை மாதிரியே இருந்துச்சு. அந்த குட்டி பிள்ளை இப்போ தான் கூப்பிட்டு கூட பேசினேன். அவ்வளோ எங்கே அந்த பிள்ளைய உள்ளே போயிடுச்சா? ஓகே ஓகே இருக்கட்டும். அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே எங்களுடைய அந்த வருது பாருங்க, நல்லா சைனீஸ் பொம்மை மாதிரி. என்ன எங்க அப்பா அத்தா பெத்து விட்டுருக்காங்க கண்ணங்கரைன்னு. வெரி குட். எங்க முடி வெட்டினீங்க? ஆத்தாடி, இது மரண மொக்கையா இருக்கும் போலயே. இதுட்டு இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? பேச சோபா நடத்துறாங்க, விரும்புன்னு வர வேண்டியதானே. யார் உங்க தங்கச்சியா? அப்படிங்களா? உங்க பேரு? உங்க பேரு பேஸ்னாவா? அஷிதா. என்ன படிக்கிறீங்க? எத்தனை வருஷமா? 4 வருஷமாகுது. என்னைய விட அஸ்திவாரத்தை பலமா போட்டிருக்க. அதாவது நீங்க குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அப்படி பார்க்காதீங்க. கத்து கொடுத்த வாத்தியார பெரிய மனசு இல்லை அந்த பிள்ளைக்கு. அதனாலதான் 4 வருஷம் படிக்குது. வெரி குட். உங்க கூட ஒரு பையன் ஆனானே, அந்த பையனுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? என்னங்க இங்கே சொல்ல முடியாது. ஏமா, இந்த குழந்தையுடைய ப்ரொடியூசர்ஸ் எங்கம்மா இருக்கீங்க? யாருமா இங்க வாங்க சார். சிகரத்தோட மிக சிறந்த சிகரம் அவங்க நம்ம ஹேமா மேம் சார். நல்லா வச்சிருக்கீங்கம்மா உங்க சிகரத்தை. கேட்டா சொல்லுது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது அப்படிங்குது. வெரி குட். சூப்பர் சூப்பர் குட்டி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதுக்கு மேல மேக்கப்பை போட்டு இவ்வளவு சிமெண்ட் எடுத்து செவத்துல அடிச்ச மாதிரி அட்டி விட்டுருவாங்க. சாயங்காலம் நிகழ்ச்சி முடிச்சு வர்ற வரைக்கும் லிப்ஸ்டிக் அழிஞ்சிச்சு, உன்னைய பிச்சு புருவேன் அப்படிமாங்க. அது காலையில இருந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னு இப்ப நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. அப்படியே தெரியும். உன் பேர் என்ன? மீனாட்சி. ஏன் இப்படி வாய வச்சிருக்க? லிப்ஸ்டிக் கழிச்சா எங்க டீச்சர் குத்தும் வாயிலே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப மேடை ஏறிடுச்சுங்க. மேடை ஏறினோடனே அந்த ஆங்கர் பிள்ளை அங்க வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல.
முன்னாடி வந்துச்சா? இதுக வந்து இதுகளுக்குன்னே ஃபார்மட்டாக ஒரு சாங் காலங்காலமாக வச்சுருக்காங்க. என்ன பாட்டு தெரியுமா? ஆமா பாபி கே, ஆமா பாபி கே, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஆடுன்னு வைங்க. ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை மறந்துடும். பாவம் அது என்ன செய்யும்? நீங்கள் இதை விட்டுட்டு ஜூம் பண்ணி அந்த டீச்சரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏய் பிரீதா, அப்படின்னு அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு பாருங்க. அதுக்காகவே டீச்சரை ஒத்து பார்ப்பேன். இதுக்காகத்தான் டீச்சரை பார்க்க போறது. அது மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு இந்த குழந்தைங்க ஆடும்போது. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ரெண்டு வாய்ஸ் மட்டும் பேசிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். அற்புதமான குணச்சித்திர நடிகர், உலக நாயகன் கமல் சார் அவர்கள் ரொம்ப பிடித்த நடிகர், அற்புதமான மனிதர், மரியாதைக்குரிய திரு டெல்லி கணேஷ் ஐயா அவர்கள் வந்து இறைவனிடம் சேர்ந்தார். அவருடைய வாய்ஸை முத தொலைக்காட்சியில் பண்ணது தான். அவரோட சேர்ந்து நடித்து நிறைய ஊர் டிராவல் பண்ணி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். அவர் கடைசியாக நடித்த ஒரு விளம்பரத்திற்கும் நான் தான் டப்பிங் கொடுத்தேன் அவருடைய குரலில். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். உங்களுடைய சம்பவத்தோடு அவருடைய வாய்ஸ் பேசலாமா? ஏன்னா அன்னைக்கு நான் இதிலே போட்டுக்கும்போது சொன்னேன், இனி ஒவ்வொரு மேடையிலும் டெல்லி அப்பா உங்களுடைய குரல் என்னுடைய குரல் மூலியமாக ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருக்காக அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற விஷயமா இந்த அவருடைய வாய்ஸ் இங்கே. இது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பிரமாதம். இது என்ன சிகரம் டேலண்ட்ஸ்னா இல்லை, இது நல்லா பண்ணுறா, பிரமாதம். காலையிலேருந்து பெர்ஃபார்மன்ஸ், அதுலேயும் குட்டீஸ்னா நல்லா ஆடுறா. அவளை பார்க்கும்போது எனக்கே டான்ஸ் பண்ணணும் போல இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சிகரம் ஃபவுண்டேஷன் இன்னும் பெரிய லெவலில் வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. இல்லை சரி, ஓகே, தேங்க்யூ. ஃபைனலாக ஒரே ஒரு வாய்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு வாய்ஸ். உலக நாயகன் கமல் சார் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? என்ன இந்த பக்கம்லாம் கையை தூக்குக்கடா. ஓகே, உலக நாயகன் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து வாழ்த்தி பேசியிருந்தார். இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகும். எவ்வளவு பெரிய இந்த மாதிரியான ஒரு விழாவுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இதை விட ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு பலமான கரகோஷங்கள் ஃபார் आवर वेरी ओन ரோபோ சங்கர். முதல்ல எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம். நான் இந்த மேடைக்கு நான் வருவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு வழங்கியது வந்து என்னுடைய தோழமைகள் PRO வெங்கட் மற்றும் கிளாமர் சத்யா 2 பேர் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இத்தனை பேர்த்தை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காது. ரெண்டாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு எனக்கு கூப்பிடும்போது, பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் வர்றது கொஞ்சம் தயங்குவேன். என்னன்னா மற்றபடி கல்லூரி பள்ளிகள் தனியார் அமைப்புகள் இப்படி போயிடலாம். இந்த சேவை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு வெளியில் வந்து தொடங்கும் போது நல்ல எண்ணத்தில் தான் தொடங்குறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து அவங்களால நடத்த முடியுமான்னு தெரில. ஒரு காலகட்டம் கழிச்சு அவங்களுடைய பயணத்துடைய வழிமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி, எல்லாரும் சொல்கிறது மாதிரி ஏதோ ஒன்று பேருக்கு நடத்துவாங்களோ அப்படின்ட்டு. பாவம் மேடம் வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய இன்டர்வியூவே நான் பண்ணினேன். நேர்காணலே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமையாக எல்லாத்துக்குமே பதில் சொன்னாங்க, எந்த பதட்டமுமே இல்லாமல். பொதுவாக வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுனால அப்படி ஒரு வாத்தியார் மாதிரி தான் சில நேரத்தில் நடந்துக்குவேன். அப்படி சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை இங்கே வந்ததுக்கு பிறகு அது பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஆக்கப்பூர்வமான உணர்வையும் கொடுத்துருக்கிறது. முதல்ல ஹேமா மேடத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நிறுவனத்தோட நிறுவனர் நீங்கள் தானே. ஆமாம், அப்படி தொடங்கி ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு பெரிய தோழமை குழுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய நிகழ்வை இவ்வளோ ப்ராப்பராக நடத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் ஏறத்தாழ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7000 மேடைகள் ஏறி இருப்பேன்.
ஒரு தனியான அமைப்பு, ஒரு சமூக சிந்தனையோட பொது வெளியில் நடத்த போகிற ஒரு அமைப்பு இவ்வளோ ப்ராப்பராக நடக்குமாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நீங்கள் நிகழ்த்தியிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குழுவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது. ஏன்னா முன்னவர்கள் சென்ற பாதையில் பின்னவர்களை வழி நடத்துவது என்பது அது பெரிய மனசு. எனக்கு கிடைக்காத என் தலைமுறைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் இந்த உலகத்தில் அறம், அதுதான் அன்பு, அதுதான் ஆன்மீகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடையை வந்து ரொம்ப ஒரு அறம் சார்ந்த மேடையை நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் கூட சேர்ந்து மேடம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. சாரி, எனக்கு பேர் தெரியறவழி எழுதி வாங்கிக்கிட்டேன். இந்த சிகரம் ட்ரஸ்டோடைய செக்ரட்டரி சாந்தகுமார் அவர்கள், அடி எல்லாருமே மேடைக்கு வரலாமே. சாந்தகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி அம்மு, அப்புறம் ட்ரெஸ்ஸர் நடராஜன், அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து ரூபன், அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸர் ஈஸ்வரி பிரசாத். ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக வந்து திரைக்கு வெளியே நிற்கிறவங்க தான் நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க திரைக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு எல்லாமே அறிவாளிகளாகவே தெரிவாங்க. இவ்வளோ பேர்த்த ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு காரணமானவர்கள் இந்த செயல்பாட்டாளர்கள் தான். இவர்களுக்கு ஒரு பெரிய நம்ம பாராட்டலை கையெழுத்து மூலமாக நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா நான் டேனியல் வாங்க. சாரி, உங்கள் பேர் யாராவது வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மேடம். கண்டிப்பா அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு உழைத்தவர்கள், உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், அதில் இந்த ஈவெண்ட் ரொம்ப சிறப்பாக நடக்க காரணமானவங்க. இங்கே பேர் சொல்லலைனாலும் கோச்சிக்காம மேலே வாங்க. ஈஸ்வரி இங்கே இருக்காங்க. ஈஸ்வரி மேம் வாங்க. So all the pillars of Sigaram Charitable Trust எல்லாரும் வந்துட்டாங்க. பெரிய பாராட்டு சொல்லி ஆகணும். பிக் பாஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து, அதாவது நம்மளோட இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு லிரிசிஸ்டோட ஒரு வேல்யூ அண்ட் லிரிசிஸ்டான ஒரு மதிப்பு வந்து உங்களோட அந்த டைமுக்கு அப்புறம் ரொம்ப என்னாச்சா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டப்பிங் படங்களா இருந்தாலும் சரி, இப்ப எல்லாத்துக்குமே நம்ம குட்டி குட்டி லிரிசிஸ்ட்லாம் வராங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? பொழுதுபோக்காக இருந்த கலை இப்போது வாழ்க்கையில பேச ஆரம்பித்திருக்கிறது. வெறும் பொழுதுபோக்குக்கு இருக்கும்போது சந்தோஷத்துக்காக எழுதிட்டு ஆடிட்டு பாடிட்டு போன ஒரு காலம் போய் இன்னைக்கு வந்து வாழ்வியலை படமாக ஆக்கிற ஒரு காலமாக இருக்கும்போது அதற்கான பாடல்கள் எழுதும்போது நமக்களை சார்ந்த உணர்வுகளை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த உணர்வுகள் யாரையோ போய் இது எனக்காக இல்லை, இது அவனுக்காக இல்லை அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துது. இது ரசிகர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு ஆரோக்கியத்தை தான் எங்களுக்கு வெளிப்படுத்துது. கண்டிப்பா, தேங்க்யூ சோ மச். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் இப்போ நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய லிரிசிஸ்ட் இருக்காங்க அண்ட் யங் லிரிசிஸ்ட். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த பேக் போனா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்த ஸ்நேகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். அண்ட் ஆனா இவ்வளவு தூரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ எங்க சார்பா சிகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் சாய் இன்டர்நேஷனல் அகாடமி சார்பா ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் we would like to give you, and for that I request அவர்களை அடையாளப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை அல்ல, பொறுப்பு. அதனால மீண்டும் மீண்டும் அன்பு கலந்த ஒரு பாராட்டு அவங்களுக்கு கொடுங்க எல்லாருமே. yes, so